அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 4 மாவடியில் நடந்த ஒரு தவறான ஒரு சம்பவம். மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் அது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். அங்கே அகத்தியன், ஒருவேளை அகத்தியன் அப்படிங்கிறவர் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அவர் யார், அவர் செய்கிற ஊழியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அகத்தியன் அப்படிங்கிறவர் கிறிஸ்தவ சாதி மறுப்பு இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரியை செஞ்சிட்ருக்கிறார். அவங்களுடைய அடிப்படையான அல்லது ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பரவி இருக்கக்கூடிய இந்த சாதிய உணர்வுகளை மாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஊழியம் அப்படின்னு சொல்லி வரும்போது தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தரிசனம் இருக்கும். நார்த் இந்தியாவில் போய் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு சில பேர் தரிசனம் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்ச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த அகத்தியன் அவர்கள் நடத்தக்கூடிய கிறிஸ்தவ சாதி மறுப்பு இயக்கம், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிறிஸ்தவத்திலே பரவி இருக்கக்கூடிய சாதியத்தை ஒழிக்கணும், கிறிஸ்தவர்கள் சாதியத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். சரியா? அந்த இயக்கத்தில் நானும் இருக்கிறேன். நானும் ஒரு உறுப்பினராக அந்த இயக்கத்தில் இருக்கிறேன். அதில் ரொம்ப அழகாக அதை செய்வாங்க. அதாவது நீங்கள் அதில் உங்களுடைய நம்பர் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் அனுப்புவீங்க. அப்புறம் திரும்ப அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்படி கேள்வி பதில் வடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அப்படி கேட்கும்போதே அதை என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் ஒரு சில பதில்களை அவங்க அனுப்புவாங்க. அதில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் சாதியத்தை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க செய்வாங்க. ரைட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுடைய அந்த இயக்கத்தில் ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டில் சாதி மறுப்பு வாசகங்கள் இருக்கும். அதில் அதாவது கிறிஸ்துவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவன் தன்னுடைய சகோதரனை நேசிக்காமல் இருக்க முடியுமா? அன்பான கடவுளை பேசக்கூடிய நாம் அன்பில்லாமல் மற்றவங்களை கீழ் சாதின்னு சொல்லி சொல்ல முடியுமா? இப்படிங்கிற ஒரு சில வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட். நேற்று இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அகத்தியன் அவர்களும் அவரோடு கூட சேர்ந்த ஒரு சில நண்பர்களும் 4 மாவடியில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு இந்த டிஷர்ட்டை அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த டிஷர்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போகும்போது பொது இடங்களில் நீங்கள் போகும்போது இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு போங்க. அப்போ அந்த வாசகங்களை பார்க்குற நபர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் சாதியத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் இந்த டிஷர்ட்டை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இந்த மீட்டிங்க்கு அகத்தியன் அவர்களும் அவருடைய கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு போகிற எனக்கும் அந்த மெசேஜ் வந்திருந்தது. என் வாட்ஸ்அப்பில் எனக்கு கூட அந்த மெசேஜ் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சிலராக இந்த டிஷர்ட் போட்டுட்டு பங்கேற்கிறோம், நீங்கள் முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் கூட மெசேஜ் வந்திருந்தது. அதாவது போன மாதம் இதே மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த டிஷர்ட்டை அணிஞ்சிட்டு அவங்க எல்லாரும் ஒரு சில பேர் அங்கே பங்கெடுத்துருக்குறாங்க. இப்போ பிரச்சனை எப்போ நடந்தது அப்படின்னா, இப்போ இதுக்கு முந்தின நம்பர் இப்போ இந்த மாதத்தில் நடந்திருக்கும், எனக்கு எந்த வாரத்தில் நடக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ கடைசியாக நடந்த அந்த மீட்டிங்கில் அகத்தியன் அவர்களும் அவருடைய ஒரு சில நண்பர்களுமாக சேர்ந்து இந்த மாதிரியான சாதி விழிப்புணர்வு டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு 4 மாவட்டத்தில் நடக்கிற அந்த மீட்டிங்கில் அவங்க கலந்து கொள்ள போன போது அவங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வாசல்லையே நிறுத்தப்பட்டு வழிமறிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கைகலப்பாக இருக்குது. அவங்கள உள்ளே போக விடாமல் தள்ளி விடுறது, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே போவதற்கு தடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாட்டில் ஒருத்தர் எடுத்து அங்கே வந்த யாரோ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அந்த டிஷர்ட் அணிந்திருந்தவர் மேலே இன்னொருத்தர், அதாவது இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை சேர்ந்த அங்கே நின்று கொண்டிருந்த அந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதில் யாரோ ஒருத்தர் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து அவரை அடிக்க அவருடைய உதட்டில் பட்டு அந்த உதடு வெட்டியெல்லாம் ரத்தம் வந்திருக்குது. இந்த மாதிரி அவங்கள தங்களுடைய இந்த 4 மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்கிறதுக்கான காரணம் என்ன? இது எனக்கு ஒரு மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் இதை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டில் எந்த விதத்துலையும் ஒரு கோபத்தை ஊட்டக்கூடிய சென்டென்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. சிந்திக்க வைக்கக்கூடிய வாசகங்கள் தான் அதில் இருக்கும். நம்ம அதை வாசித்து பார்த்தோன்னே கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், அப்படிலாம் எந்த சென்டென்ஸுமே இருக்காது. நீங்கள் அதை வாசிக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு சிந்தனை, இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அவங்க எதுக்காக அகத்தியனோ அவரோடு கூட சேர்ந்தவங்களும் எதுக்காக அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய மக்கள் வருவாங்க. அங்கே நிறைய கிறிஸ்தவ மக்கள் வரும்பொழுது அந்த மக்கள் மத்தியிலே
கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவம் என்னைக்கு இங்கே பரவ ஆரம்பிச்சதோ, அப்போ இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம மக்கள் வந்து முழுவதுமாக இந்த சாதியம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து கிறிஸ்தவ மக்கள் இன்னும் விடுபடாம தான் இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த கூட்டத்தில கலந்து கொள்ள போயிருக்கிறாங்க. அப்ப இதில என்ன தவறு இருக்குது? ஒரு சாதியத்தை பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கியத போட்டுட்டு, அந்த ஒரு மீட்டிங்ல அது ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்ல அவங்க கலந்து கொள்வதில என்ன தவறு இருக்குது? ஏன் அந்த நபர்கள வந்து அவங்க உள்ள வரவிடாம விரட்டி விடணும்? இப்போ நான் வந்து உடனடியா வந்து மோகன்சில் ஆஸ்திரஸ் அவர்கள நான் குற்றப்படுத்த நான் விரும்பல. ஏன்னா, நமக்கு இயேசு விடுவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஊழியம் வந்த உடனே வந்து நம்ம வந்து அவரு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில அவர் ஒரு முக்கியமான ஒரு முகமாக இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல பல நபர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. அதில பல நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதனால இது ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உடனடியாக மோகன்சி லாசரஸ் அவர்கள நான் குற்றப்படுத்த விரும்பல. ஆனா அதே நேரத்தில ஒரு சில விஷயங்கள நான் வந்து அஸ்யூம் பண்றேன். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள நான் எதனால இது நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து அஸ்யூம் பண்றேன். ஒரு 3 விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, முதலாவது போன முறை இதே மாதிரி போயிருக்கிறாங்க. இப்ப 2வது முறை போகும்போது தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. போன முறை அவங்க போகும்போது ஒருவேளை இவங்க வந்தத அந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் உள்ளவங்க எதிர்பார்க்கல. அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 2வது முறை இவங்க வரும்போது தான் தடுக்கப்படுறாங்க. உள்ள தள்ளுமுள்ளாகுது. உள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா சந்தேகம் வருது. என்னுடைய முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உயர்மட்ட நிர்வாகிகள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரும் பணக்காரங்க. இந்த மாதிரியான ட்ரஸ்ட்ல வந்து பெரிய பெரிய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்த நபர்களாக இருக்கிறார்கள்? அவங்களுக்குள்ள அந்த ஜாதிய உணர்வு இருக்குதா? ஏன்னா அவங்க பார்த்துட்டு, "டேய் இந்த குரூப் வந்து போன மாசம் வந்திருக்கானுங்க. இந்த மாசம் வரும்போது இவங்கள நீங்க உள்ள விடாதீங்க." அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகத்தில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயர்வுல இருக்கக்கூடிய அந்த நபர் யாராவது இந்த வாலண்டியர்ஸ்க்கு கட்டளையிட்டிருக்கலாமா? என்னுடைய முதல் இது. என்னுடைய 2வது சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் மோகன்சி லாசரஸ் அவர்கள். மோகன்சி லாசரஸ் அவர்களே நேரடியாக இந்த மாரி உள்ள வாராங்க. இவங்கள நீங்க வரவிடாம தடுங்க அப்படின்னு சொல்லி, அவரே கூட நேரடியா ஒருவேளை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற கட்டளைய குடுத்திருக்கலாமா? இப்போ எதனால வந்து இவங்க உள்ள வர்றத வந்து தடுக்கப்படுறாங்க? இப்ப நான் பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப அழகா வந்து அந்த ஜாதி மறுப்பு இத வந்து பண்ணுவாங்க. ஒண்ணு ஒரு ஜாதி வெறியோட இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள், இவங்கள உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கலாம். 2வது பியூர் பிசினஸ் மோட்டிவ். அதாவது நம்ம இவ்வளவு பேர வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, சேர்த்து கூட்டி ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்துறோம். ஆனா, இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம மீட்டிங்ல வந்து அவங்களுடைய ஊழியத்த வந்து என்ன செய்றாங்க, பிரசித்தப்படுத்துறாங்க. இப்போ அகத்தியன் வந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர கூட்டிட்டு இந்த மாதிரி டீ ஷர்ட் போட்டு வரும்போது என்ன ஆகும்? அங்க இயேசு விடுவிக்கிறாருக்கு கூட்டம் வந்திருக்கிற நெறைய பேர் அத பார்ப்பாங்க. ஓ! இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி இவரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இந்த கூட்டத்தில உருவாயிறக்கூடாது. அப்போ நம்மளே கூட்டத்த கூட்டி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து இந்த நம்ம பண்ற பிசினஸ்ல இவங்க குறுக்க வந்து அவங்க ஒரு கூட்டத்த கலத்தி தனியா பிரிச்சுட்டு போக பார்க்குறாங்களே! அப்படிங்கிற மனநிலையோடு இந்த நபர்களை உள்ள வரவிடாம அவங்க வந்து தடுக்கப்பட்டாங்களாம். 3வதா இந்த அ அந்த தடுத்தாங்க இல்லையா? அந்த வாலண்டியர்ஸ் ஓகேவா? இந்த வாலண்டியர்ஸ் வந்து ஒரு வேளை சரி ஓகேங்க. நீங்க மோகன்சி லாசரஸ் அவர்களோ அல்லது அந்த ட்ரஸ்ட்ல மேல இருக்கிற ஒரு நபர்களோ அவங்க எதுவுமே சொல்லலங்க. டைரக்ட்டா வாலண்டியர்ஸ் தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க சொல்லலாம். ஓகேவா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அகத்தியன் அவர்களும் அவரோடு கூட வந்தவங்களும் அப்படி என்ன தவறான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க? ம். தங்களுடைய டீ ஷர்ட்ல ஜாதி மறுப்பு வாசகங்கள அதுவும் நேர்மறையான வாசகங்கள போட்டுட்டு, அதை குறித்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக அவங்க அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குரூப் தடுக்குது. இவங்க தான் உங்க வாலண்டியர்ஸ் தான் தடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ உங்க வாலண்டியர்ஸ்க்கு என்ன அறிவு இருக்குது? ஓகேவா? அவங்களுக்குள்ள என்ன ஒரு புரிதல் இருக்குது? ஒ கிறிஸ்தவத்த பத்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குதா? அவங்கள எப்படி நீங்க தடுக்க முடியும்? ஏன்னா, ஆ 4 மாவடியில நடத்துறது ஒரு பொதுக்கூட்டம். 4 மாவடியில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்த கூட்டி மோகன்சி லாசரஸ் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்துறாங்க. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆட்கள் வராங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு ட்ரெயின்லலாம் வந்து வந்து மீட்டிங் வரக்கூடிய ஆட்கள்லாம் வர்றாங்க. ஓகே.
இந்த மாதிரி இது ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு யார் வேண்டுமானாலும் வர்றதுக்கு உரிமை இருக்குது. அப்ப யார் வேணாலும் வரலாம். யாரையும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அப்படித்தான் நீங்க பொதுக்கூட்டம்னு சொல்லி தான் பெர்மிஷன் வாங்கி அங்க நடத்திட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் நாங்க நடத்துறோம் அப்படின்லாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஒரு இந்துக்கள் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம். இஸ்லாமியர்கள் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் கலந்து கொள்ளணும். இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லவே முடியாது. அப்போ ஒரு நபர் யார் வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கலந்து கொள்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க விருப்பப்படுற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வர்றதுக்கும் உரிமை இருக்குது. அதுல என்ன தவறு இருக்குது? இல்லையா? ஒரு 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 மோசமான ஒரு ட்ரெஸ்ஸ அவங்க போட்டுட்டு வந்தாலோ, ஒரு இழிவான வாசகங்கள் அடங்கிய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்தாலோ, நீங்க அவங்க தடுக்கிறதுல நியாயம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவம் வந்து பேசக்கூடிய சத்தியங்களை பேசக்கூடிய நேர்மறையான வாசகங்களை அடங்கிய ஒரு ஷர்ட்டை அவங்க போட்டுட்டு உள்ள வர்றதை தடுக்கிறது அப்படிங்கிறது என்ன விதத்தில் நியாயமானது? அப்போ நீங்கள் அங்கே வாலண்டியர்ஸாக நிறுத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வெறும் மாட்டு மூலம் தான் இருக்குதா? அறிவில்லாத கூட்டத்தை தான் நீங்கள் வாலண்டியர்ஸாக அங்கே நிறுத்தி வச்சிருக்கீங்களா? அப்போ நம்ம வந்து கவனமாக நம்ம யோசிக்கணும். பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தியன் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ஷர்ட் விற்கிறாரு, அப்படி இப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து நிறைய நேரங்களில் வந்து வைப்பாங்க. ஓகேங்க. அகத்தியன் வந்து ஷர்ட் வித்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. ரைட். அப்போ மோகன் சி லாசரஸ் என்ன பண்ணுறாரு? ஓகேவா? அவர் என்ன எதுவுமே காசே வாங்காமல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரா? ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து தைத்து கொடுங்க, காணிக்கை கொடுங்க, நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கடவுள் தருவார், நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி காணிக்கையை பற்றி தான் அடிக்கடி அவர் பேசுகிறாரு. பணத்தை நிறைய தங்களுடைய காணிக்கைகளாக வந்து நிறைய பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அது என்ன? மோகன் சி லாசரஸ் அவர்கள் தொடக்க காலங்களில் பல்வேறு இடங்களுக்கு ஊழியங்கள் பண்ண போகும்போது சும்மா ஃப்ரீயாக போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தாரா? நானும் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன். நானும் இப்போ வள்ளியூரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வள்ளியூர் பகுதியில் வள்ளியூர் வட்டார நற்செய்தி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக வள்ளியூரில் மோகன் சி லாசரஸ் அவர்களை வைத்து மீட்டிங்லாம் நடத்துனாங்க. அதில் நானும் கூட அந்த மீட்டிங்கில் வாலிபனாக இருந்தபோது எனக்கு இந்த இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய உள்குத்துகள்லாம் தெரியாத காலகட்டங்களில் நானும் அங்கே வாலண்டியராக நின்றுருக்கிறேன். இப்போ எதில் எப்படி அந்த பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணப்படுது, எப்படி பணங்கள்லாம் பிரிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். அப்போது என்னமோ மோகன் சி லாசரஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகி மாதிரி காசு அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்வால்வே ஆகாமல் இயேசு விடுவிக்கிறார் அப்படிங்கிற ஊழியத்துக்கும் காசுக்கும் சம்மந்தமே கிடையாது. காசே வாங்காமல் முழுசாக வந்து தன்னுடைய சொந்த காசுலேருந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறாரா? ஒரு ஊழியத்தை பண்ணுறதுக்கு ஒரு காசு தேவைப்பட தான் செய்யும். அப்போ அட்லீஸ்ட் அகத்தியனாவது ஷர்ட்டை விற்கிறாரு. ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்கள் வாங்கிக்கோங்கப்பா அப்படிங்கிறாரு. அதுவும் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. 250 300 ரூபாய்க்கு அந்த ஷர்ட்டை விற்பார். அதில் என்ன பெரிய லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகேவா? ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு சரி அப்படி அதில் ஒரு லாபமே வைத்தாலுமே கூட ஓகேங்க, அந்த ஷர்ட்டை விற்கிறாருங்க, அதில் அவர் லாபமே வச்சிருக்காரு அப்படிங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவரோட ஊழியத்தை அவர் சாதி மறுப்பு சாதியத்தை பற்ற விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக அவர் ஒரு ஷர்ட்டை விற்கிறாரு. அதை யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வாங்குறாங்க. அதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறாயிராது? அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறீங்களா? அப்படி என்ன அது ஒரு தவறு? அவர் ஷர்ட் விற்கிறதுல ஒரு தவறு இருக்குது. அதனால் ஒரு மிக பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலை. அகத்தியன் வந்து தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக இதை செய்கிறாரு. தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக இதை செய்கிறாருன்னா அப்போ முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் வந்து நிற்க முடியுமா? ஸோ அதனால் பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது. அவர் ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இழிவான நிலையை குறித்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் செய்கிற அவரையாவது நம்ம என்ன செய்யணும்னா வரவேற்கணும், பாராட்டணும். இப்போ நான் வந்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலிருந்து நடந்த சம்பவத்திற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இது மிக மிக ஏன்னா அங்கே 4 மாவடியில் நடந்தது மிக மிக தவறான முன்னுதாரணம். அது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து 2வது. மோகன் சி லாசரஸ் அவர்கள் கட்டளையிட்டு அது நடந்துச்சா? இல்லை அந்த போர்டு மெம்பர்ஸ் ஜாதி வெறி பிடிச்ச போர்டு மெம்பர்ஸ் கட்டளையிட்டு அது நடந்துச்சா? அல்லது வெறுமனே அந்த வாலண்டியர்ஸ் தான் வந்து செஞ்சுட்டாங்களா? யார் செஞ்சாலும் தலைமையில் இருக்கிறவங்க தான் பொறுப்பெடுக்கணும். நீங்கள் வந்து அங்கே நடந்த சம்பவத்திற்கு பகிரங்கமாக நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி அகத்தியன் அவர்கள் வந்த பொழுது அவர்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்த ஒருவருடைய காயம் ஏற்பட்டிருக்குது. அவங்கள வந்து உள்ளே வரவிடாமல் தடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த சம்பவம் வந்து மிக தவறான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக பகிரங்கமாக மேடையிலே வந்து மன்னிப்பு கேட்கணும். உங்களுடைய புத்தகங்களில் வந்து நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீங்க அப்படின்னா, இன்னொரு நபர் சரிங்க ஒரு இடத்துல ஊழியம் நடக்குது, இன்னொரு நபர் வந்து இன்னொரு ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த நபர் வாராங்க.
என்னங்க நம்ம பிசினஸா பண்றோம்? நான் பிசினஸ் பண்ற இடத்துல நீ எப்படி வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறதுக்கு? நம்மலாம் சகோதரர்கள் இல்லையா? அவர் ஒரு ஊழியத்தோடு அவர் வாராரு அப்படின்னா, அவர அன்போடு ஏற்றுக்கொண்டு நீங்க அவர ஸ்டேஜ்லலாம் உட்கார வைக்கணும். அவர் என்ன செய்றாரு, சரி ஏதோ இங்க 4 பேர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி டீ ஷர்ட் போட்டு வராரு. நீங்க உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு மனசு இருந்துச்சு அப்படின்னா, ஏங்க 4 பேர் நான் ஒரு 40 பேர் ஏங்க பார்க்கணும்? வாங்க ஸ்டேஜ்ல வந்து உட்காருங்க. இத்தன வந்திருக்கிற இத்தன பேர் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அவர ஸ்டேஜ்ல உட்காருங்க. அதுல்லவா ஒரு கிறிஸ்தவ சகோதரத்துவத்தினுடைய அடையாளம். அவர் எங்க வேணாலும் போட்டும். அவர் சர்ச்சுக்கு முன்னாடி போய் நிக்கட்டும். எங்க வேணாலும் போய் நிக்கட்டும். இங்க வரக்கூடாது. என்னங்க பேச்சு இது? அ ஒரு ஊழியம் செய்யக்கூடிய நபர் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவத்தில இருக்கக்கூடிய ஒரு இழிநிலையை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், நீங்க ஊழியம் செய்ற ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க அவர தடுத்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன பிரச்சனை? உங்களோட இன்டென்ஷன் தான் இப்ப நாங்க கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நீங்கள் எதற்காக அப்ப ஊழியத்த நடத்துறீங்க? கிறிஸ்துவை பரப்புவதற்காக நீங்க ஊழியத்த நடத்துறீங்களா? இல்ல உங்களுடைய சுய பெருமையை பரப்புவதற்காக நீங்க ஊழியத்த நடத்துறீங்களா? அதனால தயவு செய்து நீங்க பொது வெளியில இதற்காக ஒரு மன்னிப்பை நீங்க வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த முறை அவர் வரும்பொழுது அடுத்த முறை அவர்கள் குழுவாக வரும்பொழுது, அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான முன் நடவடிக்கைகளை நீங்க கண்டிப்பாக எடுக்கணும். இதுதான் நடந்த தவறுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சரியான விதத்தில பரிகாரம் செய்ததாக அமையும். அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்திலே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால தயவு செய்து புரிந்து நடந்து கொள்ளும்படியாக நான் வந்து அன்போடு உங்கள கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்.